வணக்கம் என் அன்புக்குரிய மக்களே. இப்பொழுதாக நான் மடியில் வைத்திருக்கிற சவம், அதாவது புணம். இந்த சவத்தை நீங்கள் ஒரு ரோட்டில் கிடக்கிற அநாத புணம் அப்படின்னு நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா வருங்காலத்தில் இப்படியான அநாத புணங்கள் தான் நிறைய கிடக்க போது. அதுக்காக குறிப்பாக வடகிழக்கு தமிழர்கள் வாழும் பூமியில் என்ன காரணம் என்றால் அனைவரும் கிட்டத்தட்ட வடகிழக்கு தமிழர் மக்கள் கிட்டத்தட்ட சரிக்கு சரி ஐரோப்பிய நாடும் அங்கே கனடா சைட்டும் போயிட்டாங்க. அதன் காரணத்தினால இவர் இந்த வயது போன ஐயான்றவர் ஒரு புள்ள குட்டியில் மனைவி மக்கள், அதாவது மனைவி மக்கள் இல்லைன்னு நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. இவருக்கு நிறைய புள்ளல் இருக்கு. அதாவது ஆண்கள் 4 பேர் லண்டனில் இருக்காங்க, பொம்புளைகள் 3 பேர் அவியலும் லண்டனில் இருக்காங்க. மருமக்கள் 4 பேர், 4 ஆம்பளைக்கு 4 மருமகள், 3 பொம்புளைகளுக்கும் 3 மருமகன். மொத்தமாக மருமக்களையும் மக்களையும் சேர்த்தா 7 14. இவளுக்கு பேர பிள்ளைகள் 20. நிச்சயமாக கூட்டி பார்த்தா கிட்டத்தட்ட 34 பேர் இருக்காங்க. வெறுது அளவேரும் வெற மக்களும் மருமக்களும் பேர பிள்ளைகளும் கிட்டத்தட்ட வெற சொந்தம் ரிலேஷன் 34 பேர் இருக்காங்க. வெற 34 பேரும் வேற சந்திச்சு கிட்டத்தட்ட 15-18 வருஷம் ஆச்சு. இவர் பேர் சட்டத்தனியாக வேற சமைக்கிற வேற சாப்பிட்ற இப்படி இவ்வளோ கிட்டத்தட்ட ரோட்டால் போன மாதிரி செத்து போயிட்டார். கிட்டத்தட்ட வெறுப்பு அனாத போன மாதிரி கிடக்காரு. இவர சபம் தெரிஞ்சு இவர் செத்து போட்டாருன்னு தெரிஞ்சு நாங்கள் அறிய கொடுத்ததுக்கு பிறகு இந்த 34 பேரும் இப்போ லண்டன் இருந்து நாளைக்கு வராங்க. அதுக்கடையில் இவரை இப்போ 3 நாள் வச்சு இவர் அனாத புனமாக இப்படி தான் கிடக்காரு. இவர் இப்போ 34 பேரும் வராங்க லண்டனுக்கு. இப்போ லண்டன்லேருந்து வலிக்கு டிக்கெட் போட்டுருந்தாங்க, வந்து போட்டுருக்காங்க. இந்த 34 பேரும் கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு கிட்டத்தட்ட 13 கோடி ரூபா செலவழிச்சு போட்டுட்டு வராங்க. 13 கோடி ரூபா செலவழிச்சு அப் அண்ட் டவுன் டிக்கெட் போட்டு வராங்க. 34 பேரும் வர்ற சவத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு 4 நாள் வச்சு வர சவம் கிட்டத்தட்ட அனாத போன மாதிரி கிடக்கோ தெரியுமில்ல. அவங்களுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அல்லையில் எடுத்து விட்டுக்காரார்கள். இவர் செத்துப்போ 4 நாள். இவர் செத்தத்தால் இப்போ ஒரு ஊருக்குள்ள ஒரு நல்லது அதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யலாம் இருக்கு. ஏன்னா ஊருக்குள்ள ஒரு குணங்கடல் கூட இப்படி நல்ல விஷயம் செய்கிற என்ற அடிப்படையில் வர்ற சவத்தை நாங்கள் வச்சு திரிக்கோம். அவைய இப்போ வாராங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அவ்வளோ கோடி செலவழிக்கு வாரறிய 14-15 கோடி செலவழிக்கு வாரறிய தயவு செய்து நீங்கள் இந்த 14-15 கோடி செலவழிக்கு வராமல் இவர சவத்தை நீங்கள் 1 கோடி 1.5 கோடி செலவழித்து நீங்கள் இவர சவத்தை எடுக்கலைன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 13-12 கோடி ரூபா மிச்சமாகும். அதை விட நீங்கள் 14-15 கோடி செலவழிக்கு வராதுங்க. இனிமேல் யாரும் செத்தா அப்படி 14-15-20-25 கோடி செலவழிக்கு வராமல் ஒரு 1.5 கோடி 1 கோடிக்குள்ள இந்த அனாத பணத்தை எடுத்து நீங்கள் அனாத பணம் இல்லைன்ற நிலைநாட்டியும் கூட இருக்கிற நாட்டில் நீங்கள் வர அடக்கம் செய்யுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ வந்தது இல்லைண்டா நீங்கள் இப்போ இன்றைக்கு நீங்கள் நாளைக்கு வராங்க வேறு சொந்த மக்கள் வராங்க. வந்துட்டாங்க ஏண்டா அப்படி இந்த 8 நாளோ இல்லை 32 இல்லை ஆண்டம்பு கொடுக்குற வரைக்கும் விற்க மாட்டாங்க. மண்ணை போட்டாங்கன்னா அங்கே கடை துறக்கணும், கம்பெனியில் வேலை செய்யணும், பெட்ரோல் செட்டில் வேலை ஒன்று கூட அடுத்த நாள் டிக்கெட்டை கொடுத்து அவைய போயிடுவாங்க. இங்கே வளைச்சி திரிக்கிற அல்லையில் அடுத்தோடு தான் 32 வேணுமா 8 வேணுமா ஏன் ஆண்டம்பது கூட செய்யணும். அவைய முட்டி உடைப்பாங்க. சொல்லப்போனால் சாம்பல் கரைக்கிறது பக்கத்து வீட்டுக்காரன் அரிக்கும். அதாவது அந்த துக்க சாம்பல் 3 நாளையால் கரைக்கிறது அல்லது 3 நாளையால் மடுவை கிட்டது பால் ஊற்றுறது அல்லையில் எடுத்து விட்டுக்காரன் அரிக்கணும் அல்லது தெரிஞ்சவன் அரிக்கணும். தெரிஞ்சவன் நம்ம செத்து போயிட்டான் இப்படி தெரிஞ்சவன் போயிடுவாங்க. இரண்டாவது வந்தவிய சொன்னங்க மாட்டாங்க, அடுத்த நாள் கிளம்பிடுவாங்க. அப்போ எனவே இப்படியான சவங்கள் செத்து தண்டா கூட சொந்தக்கார கனடா, லண்டன், ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி, டென்மார்க், ஸ்வீடன் இப்படியான நாட்டில் உங்களோட உறவுக்காரர்கள் அதிகமான வேட்டு இருந்தால் நீங்கள் சவத்தை பார்க்க வாரத்தை விட்டு போட்டும் சவத்தை நீங்கள் 1 கோடி 1.5 கோடி லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் எடுத்தால் மிச்சம் லாபமாக வரும். எங்களுக்கும் சமூகத்துக்கும் ஒரு நல்லது கட்டது செய்கிறதுக்கு உதவி அரைக்கிறடா சவம் இல்லை. 4 நாள் 5 நாள் வச்சுக்கூடிய அவசியம் இல்லை. எங்களுக்கு நாங்கள் அடிச்சு பிடிச்சி நாங்கள் அல்லையில் எடுத்து ஆளை பாசப்படி நாங்கள் அனுப்பிடுவோம் கூட மாட என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிமேல் இப்படியான தவறுகளை செய்யாமல் நான் சொன்ன மீண்டும் சொல்கிற இப்படியான விஷயங்களை சவத்தை நீங்கள் எடுக்க பாருங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இருந்தும் நாங்கள் இந்த சவத்தை எல்லா சவத்தையும் இப்படி அனாத படத்தை நாங்கள் பாதுகாக்க இல்லாத இவருடைய வழியை தான் பாதுகாக்கும் என்பதை இது நடக்கிற சம்பவம் யதார்த்தமாக நடக்கிற சம்பவத்தை தான் நாங்கள் உண்மையாக சொல்கிறோம் என்பதை எங்களுடைய சவத்துக்கு முற்றுமுழுதாக நடிப்பண்டாமல் சவமாதியே நடந்து கொண்டு எங்களுடைய வெள்ளைக்கு உங்களுடைய உறவுக்காரான என்று பரவா அன்பின் செல்வேஷ். நன்றி, வணக்கம்.